Taste the Daily. ஆந்திர பிரதேசத்தில் வாக்குச்சாவடி அமைந்துள்ள பகுதிகளில் தெலுங்கு தேசம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொண்டர்களிடையே மோதல் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திர மாநிலத்தில் 25 மக்களவை தொகுதிகளுடன் 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. பெரும்பாலான இடங்களில் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருந்தாலும் சில இடங்களில் கல்வீச்சு தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தங்கள் தேர்தல் முகவர்களை தாக்கியதோடு அவர்களில் பலரை கடத்திச் சென்றுள்ளதாக ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மீது தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். இது இரு கட்சியினருக்கு இடையிலான மோதலுக்கு வழிவகுத்ததாக கூறப்படுகிறது. பல்நாடு மாவட்டத்தில் உள்ள சட்டனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், எதிர்க்கட்சியான தெலுங்கு தேசம் ஆகிய கட்சிகளுக்கிடையே கடும் போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ள பகுதிகளில் இரு கட்சிகளின் தொண்டர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த மோதலில் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. சட்டனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ள பகுதிகளில் கல்வீச்சு, வாகனங்களின் கண்ணாடி உடைப்பு, தீ வைப்பு போன்ற சம்பவங்களும் அரங்கேறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. Taste the Daily.